வணக்கம். தமிழ் வருடம் பிறப்பு வருகிறது. இந்த வருடத்தினுடைய பெயர் விசுவாவசு வருடம். மொத்தம் தமிழ் வருடங்கள் 60. இந்த 60 வருடங்களும் எப்படி இருக்கும்னு சொல்லி மகாசித்தர் இடைக்காடர் பாடல்களை இயற்றியிருக்கிறார். அந்த வெண்பாக்கள், அந்த தமிழ் வருடங்கள், இந்த உலகம் எப்படி இருக்க போகிறது, நாம் என்ன விதமான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவதாக எனக்கு படுகிறது. அதனால ஒவ்வொரு வருஷமும் அந்த பிறக்கும் பொழுது அந்த இடைக்கால முனிவரனுடைய வெண்பாவை அன்பர்களுக்கு எடுத்து இயம்பி அதனுடைய அரும்பொருளையும் சொல்லி நாம் என்ன விதமான தற்காப்பு நடவடிக்கைகள்லாம் முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லுவேன். இந்த வருஷம் விசுவாவசு வருடத்திற்கு இடைக்கால முனிவர் என்ன பாடல் வைத்திருக்கிறார் பார்ப்போம். அற்புதமான பாடல், நமக்கு பயன்படும். இந்த உலகம் முழுவதும் இந்த விசுவாவசு வருடத்துல எப்படி இருக்க போகுதுங்கிறத நமக்கு உணர்த்தும். விசுவாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறுமே. முதல் வரி, விசுவாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறுமே. பசு ஆடு மாடு பலிக்கும், சிசு நாசம். மற்றையரோ வாழ்வார்கள், மாதவங்கள் மீறுமே. ஊற்றுலகில் நல் மழை உண்டு. இதான் அந்த 4 வரி. விசுவாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறுமே. விசுவாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும். விளைச்சல் அதிகமாக இருக்கும், விவசாயிகளுக்கு நற்செய்தி. விசுவாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும். வெள்ளாண்மைனா விளைச்சல். விளைச்சல் அதிகமாக இருக்கும். விளைச்சல் அதிகமாக இருக்கும் என்றால் அதற்கு உரிய வழிமுறைகளையும் நடவடிக்கைகளையும் நாம் தக்க முறையில் மேற்கொண்டால் அந்த வருடம் முழுவதும் தக்க முறையில் விவசாய பணிகளை குறித்த கால அளவில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிந்தால், செய்து நிறைவேற்றினால் வெள்ளாண்மை விளைச்சல் அதிகமாக கிடைக்கும். இடைக்காடர் அருளியது கரெக்டாக இருக்கும். என்னென்ன விளைச்சல்? நெல் விளைச்சல் அதிகமாக இருக்கும், கோதுமை அதிகமாக இருக்கும், பயறு பருப்பு வகைகள் அதிகமாக விளையும், எண்ணெய் வித்துக்கள் அதிகமாக விளையும். வேற என்ன சந்தோஷமாக இருக்கலாம்? விவசாயிகள் விசுவாவசு வருடத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். விசுவாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும். பசு ஆடு மாடு பலிக்கும். பலி என்றால் என்ன? பலி கொடுத்தல். அப்போ பசு ஆடு மாடு பலிக்கும் என்றால் இயற்கை சீற்றங்களினாலோ, சூறை காற்றினாலோ, பெருமழையாலோ, தீயினாலோ, நோய் கிருமிகளினாலோ ஏதேனும் ஒரு வகையில் கால்நடைகளுக்கு ஆபத்து வரலாம். அதற்கு உரிய முன்னேற்பாடு நடவடிக்கைகளை கால்நடைகளை வளர்ப்பவர்கள் செய்து கொள்ள வேண்டும். இடைக்காடர் மகாசித்தர் ஏன் 60 வருஷத்துக்கும் இப்படி பாடல்களை முன்னக்கூட்டி சொல்றாருன்னா, நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொண்டால் இந்த விபரீத விளைவுகளை எல்லாம் தடுக்கலாம், மானிட குலம் உய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை கொடுக்கிறாரு. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பசு ஆடு மாடு பலிக்கும் என்றால் ஆடுகளை வைத்து தொழில் செய்பவர்கள், மாட்டுப்பண்ணை பால் பண்ணை வைத்திருப்பவர்கள் தங்களுடைய நாற்கால் ஜீவன்களுக்கு பெருங்காற்றினாலோ, மழையினாலோ, நெருப்பினாலோ, நோய் தொற்றினாலோ பாதிப்புகள் வராத வண்ணம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் மனித குலத்தின் மேல் உள்ள பேரன்பினால் இதை சொல்லி இருக்கிறார். இதை அந்த விதமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சித்தர்கள் என்னைக்குமே நமக்கு உதவுவதற்காக காத்து கொண்டிருப்பவர்கள், ஆர்வமாக இருந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருப்பவர்கள். அப்போ பசு ஆடு மாடு பலிக்கும். விசுவாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும். பசு ஆடு மாடு பலிக்கும். சிசு நாசம். கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று இதன் மூலம் உணர்த்துகிறார். கர்ப்பிணி பெண்கள் எந்த நேரமும் முகக்கவசம் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். தூய்மையான நீர், தூய்மையான உணவு, சுத்தமான உணவு, புதிதாக தயாரிக்கப்பட்ட உணவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழைய உணவு வகைகள் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது.
தெரியாத இடங்களில் இருந்து எதையும் வருவித்து சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் ஐம்பெரும் பூதங்களில் ஒன்றான காற்றினாலோ நீரினாலோ மற்ற வகையினாலோ வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய சிசுவுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று தெரிகிறது. அதனால் முன்னேற்பாடாக இருங்கள் என்று இடைக்காட மாமுனி நமக்கு அறிவுறுத்துகிறார். விசுவாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும், பசு ஆடு மாடு பழிக்கும், சிசு நாசம் மற்றையரோ வாழ்வார்கள், மாதவங்கள் மீறுமே. மற்றையரோன்னா அவங்களுக்கு புரியாது, மாற்றான்னு சொன்னா புரியும். மாற்றான் வாழ்வான். நமது தேசத்தை எடுத்துக்கொண்டால் நமது தேசத்தின் மேல் பகை கொண்டிருப்பவர்கள் வலிமை பெறுவதற்குரிய காலம். ஆகவே நமது தேசத்தை காப்பதற்கு நாம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும் என்று இடைக்கால மாமுனி நமக்கு அறிவுறுத்துகிறார். மற்றையரோ வாழ்வார்கள். தனி மனிதனை பொறுத்தவரை உங்களுடைய எதிரிகள் பலம் பெறுவதற்குரிய காலமாக இது இருப்பதால் நீங்கள் முன்னெச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும். உங்கள் எதிரிகளுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நுண்மான் நுழை புலத்துடன் எதிரிகளை கண்காணித்துக் கொண்டு எதிரிகளால் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக புதிதாக வம்பு வழக்குகளில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். புதிதாக வம்பு வழக்குகளில் ஈடுபட்டால் உங்களுக்கு பின்னடைவு ஏற்படும். ஏனென்றால் மற்றையரோ வாழ்வார்கள் என்று இடைக்காட மாமுனி அறிவுறுத்துகிறார். புதிதாக எந்த வம்பு வழக்குகளையும் நீங்கள் விரும்பி போய் வீணாக ஏற்றுக்கொண்டு அவஸ்தைப்படக்கூடாது. ஏற்கனவே உள்ளவர் வம்பு வழக்குகளிடம் எச்சரிக்கையாக கையாள வேண்டும். கூர்மதியுடன் செயல்பட வேண்டும். மாதவங்கள் மீறுமே. மாதவங்கள் மீறுமே என்றால் அறநெறிகள் மீறப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அறநெறி என்றால் என்ன? யாருக்குமே கெடுதல் நினைக்காமல் இருப்பதுதான் அறநெறி. அப்ப அறநெறியை கடைப்பிடித்து வாழுங்கள். எல்லா உயிரினத்தும் அன்பு செலுத்துங்கள். தவநெறியில் நில்லுங்கள். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை இல்லாமல் இருங்கள். பேராசை இல்லாமல் இருங்கள். இன்சொல் பேசுங்கள். அழுக்காறு அவா கோபம் இல்லாமல் இருங்கள். ஏனால் மாதவங்கள் மீறக்கூடிய காலமாக இருக்கிறது. உங்களை தர்ம நெறியில் செல்ல விடாமல் இழுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் புறத்தில் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் வெற்றி காண வேண்டும். அதைத்தான் சொல்ல வர்றாரு. உங்களுக்கு சூழ்நிலையினால் நீங்கள் தவநெறியை மீறக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதை நீங்கள் மீறி நல்வழியிலேயே நிற்க வேண்டும் என்ற வைராக்கியம் கொண்டு இருக்க வேண்டும். மாதவங்கன் மீறுமே. ஊற்றுலகில் நல் மழை உண்டு. மழைப்பொழிவு மிகவும் அதிகமாக இருக்கும். அதற்கான முன்னெச்சரிக்கைகளை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மழை நீரை தேக்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். வீணாக அதை கொண்டு போய் கடலில் கலந்து விடுமாறு நாம் செய்துவிடக்கூடாது. மழை நீரை தேக்கி வைக்க வேண்டும். வெள்ள அபாய நடவடிக்கைகளை முன்னக்கூடி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நல் மழை உண்டு என்று இடைக்காட மாமுனி கூறுகிறார். அப்ப இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது? இடைக்காடன் கூற்றுப்படி விசுவாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும், பசு ஆடு மாடும் பழிக்கும், சிசுநாசம் மற்றையரோ வாழ்வார்கள், மாதவங்கன் மீறுமே, உற்றுலகில் நல்மழை உண்டு. ஆக இந்த விசுவாவசூரிடம் எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு தக்கவாறு நாம் வாழ வேண்டும் என்ற இடைக்காட மாமுனியினுடைய அறிவுரையை ஏற்று இந்த வருடத்தை எதிர்கொண்டு இந்த புத்தாண்டு அனைவருக்கும் நல்விதமாக அமைய வேண்டும் என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.